friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பேபி கார்ன் வச்சு சூப்பரான பேபி கார்ன் சில்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு நம்ம சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பேபி கார்னை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/4 கிலோ பேபி கார்ன் எடுத்திருக்கேன். அதை நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லை காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா நல்லா அது பைண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை மைதா மாவு சோள மாவு காம்பினேஷன் வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு கடலை மாவு அந்த காம்பினேஷனுக்குமே நம்ம வந்து பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உதிரியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து விடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து விடுறப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அப்படி எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சில்லி பண்ணுறதுக்கு நான் பேபி கார்ன் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பல் போல் பூண்டு, அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு பூண்டு லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் இருந்துச்சு வெங்காயம், கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக கிறிஸ்பியாக ஒரு லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போ இதோடய வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் இருந்துச்சு, அதை வந்து மிக்சியில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி சேர்க்கும்போது தான் அந்த மசாலா வந்து அந்த பேபி கார்னோட நல்லா பைண்ட் ஆகும். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பேபி கார்னை சேர்க்க போகிறோம். நம்ம பொரிச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அப்படி கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு ரெடியாக வச்சுருக்கக்கூடிய பேபி கார்னெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. நம்ம பேபி கார்ன் பொரிக்கும் போதும் உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போதே நல்லா வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அப்படி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் நிறையா நறுக்குன மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம்னா அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சுட சுட பேபி கார்ன் சில்லி ரெடி. டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பேபி கார்ன் சில்லியெல்லாம் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் ஸ்டார்டராக, இல்லைனா வந்து சைட் டிஷ்ஷாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.